இப்போ ஒருத்தன் வந்து உலகத்தில் ஒரு மனுஷன் இன்னொருத்தன் போய் சார் என்னை காப்பாற்றுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவான். அதை விட்டு சார் என் காதை காப்பாற்றுங்க, என் மூக்கை காப்பாற்றுங்க, என் உதரை காப்பாற்றுங்க இப்படி யாராவது சொல்கிறானா? சொல்கிறது உண்டா? இப்படி பழக்கம் உண்டா? இல்லை. அப்புறம் ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கவசம்ங்கிறது. ஆபத்து காலங்கள் நெருங்குகிற போது, எதிரி நம்மை தாக்குகிற போது, பில்லி சூனியம் பண்ணுறான், மந்திரவாதம் பண்ணுறான், யுத்த மைதானத்தில் நம்ம பங்கு பெறுகிற போது எந்த இடம் வீக்காக இருக்கோ, எந்த இடம் விடப்பட்டிருக்கோ அங்கே எதிரி அடிச்சிடுவான். இப்போ ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறீங்க, அவன் பாட்டுக்கு அணுகுண்டை போடுறான், அங்கேருந்து குண்டு மலை பொழிகிறான் அப்படின்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த இடம் வீக்காக இருக்கோ அங்கே அடிபடும். ஒரு பிளேன் கிராஷோ அல்லது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டோ நடக்கிற போது 52 பயணிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 51 பேரும் கை கால் முறிஞ்சு கிடப்பான் ஹாஸ்பிட்டலில். ஒரே ஒருத்தன் உடம்பில் சிராய்ப்பே இல்லாமல் கோழி குண்டு மாதிரி வெளியே வந்து நிற்பான். அது எப்படி அப்படின்னா அதுதான் தலையெழுத்துங்கிறது. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலும் தலைவிதி புகுந்து வேலை செய்கிறது. யாரை எங்கே தட்டணும், யாருக்கு எதை கொடுக்கணும், அதெல்லாம் கணக்காக நடக்கும். நாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கை சும்மா கச்சாமுச்சான்னு எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஒரு கதை சொல்லுவாங்க, மகாபாரதத்தில் யுத்தம் நடந்துகிட்ருக்கு, யுத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த போது கண்ணனிடம் ஒரு குருவி வந்து சரணடைந்தது. இன்றைக்கி தான் முதல் நாள் யுத்தங்கிற போது குருவி வந்து அவன் காலில் பெருவரில் கொத்துது. அவன் குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தோடனே அர்ஜுனன் கேட்டானா, கிருஷ்ணா என்னது அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து இந்த குருக்ஷேத்திர மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருக்கு. அதுக்கு தெரியாது நம்ம யுத்தம் ஆரம்பிக்க போகிறோன்ட்டு. இன்றைக்கி இத்தனை பேர் குழுமி சங்குகள் ஊதப்பட்டன, அம்புகள் எரியப்பட்டனே அதுக்கு பயம் பிடிச்சிக்கிச்சு. போச்சுரா நம்ம தொலைஞ்சோம், நான் செத்தா பரவாயில்ல, என் குஞ்சுகள்லாம் அழிய போகுதே அப்படின்னு வருத்தப்படுது. அதுக்கு பேச வாயில்லை, அதனால் என் காலை கொத்தி நமஸ்காரம் பண்ணது, என்னை காப்பாற்று அப்படின்னு. அப்போ அர்ஜுனன் கேட்டானா, அது எப்படி முடியும்யா? இவ்வளோ லட்சம் எதிரிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மோதி சண்டை போடுற போது ஏதோ ஒரு மரக்கிளையில் இருக்கிற ஒரு குருவி கூட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? அப்படியே தூக்கி எரிஞ்சு விட்டு நம்ம யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு. பத்தியா ஒம்பத்தியா காட்டுற பத்தியா அப்படின்னு. அது காக்கப்படும் அப்படின்னா. முதல் நாள் யுத்தத்தில் என்ன ஆச்சுன்னா, அர்ஜுனன் எய்த அம்பினாலே எதிரிகளுடைய யானைப்படையில் இருந்த ஒரு யானையினுடைய கழுத்து மணி அருந்து அந்த கழுத்தில் தொங்கின ஒரு பெரிய மணி கரெக்டாக அந்த குருவி கூட்டு மேலே இட்லி செடிக்கு மூடி போட்ட மாதிரி போய் உட்காந்துருச்சு. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 18வது நாள் கிருஷ்ணன் வந்து தேரை விட்டு அர்ஜுனன் இறங்கின பிறகு, அர்ஜுனா இருடா ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு போய் அந்த மரத்து மேலே ஏறி இந்த மணியை தூக்கி விட்டான். என்னது மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற, கீழே விழுந்த மணியெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிட்டியா பண்ணி, என்ன செய்தி அப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்காடா முதல் நாள் அன்றைக்கி ஒரு குருவி காலில் விழுந்துச்சு இல்லை, அதை காப்பாற்றுறதுக்கு நான் பண்ண வேலைடா, அது இத்தனை நாள் அது உள்ளே கிடந்தது, பாவம் பசியும் பட்டினியுமாக இருக்குது என்று திறந்து விட்டான் என்று சொல்லுவார்கள். ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சாஸ்திரியமாக இல்லாமல் செவிவெளி செய்தியாக நாட்டிலே பல கதைகள் இருக்குது, எத்தனையோ கதைகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ சபரி வந்து எச்சி படம் கொடுத்தா ராமனுக்குங்கிற கதை வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஆனால் அந்த கதை ரொம்ப பிரபலம், எல்லா சினிமாக்களையும் காட்டுறாங்க. ராமாயணம் மட்டும் மொத்தம் 32 ராமாயணங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள். வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், மல்ல ராமாயணம், கண்ட ராமாயணம், தெலுங்கு ராமாயணம், எத்தனையோ ராமாயணம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு ராமாயணத்துலேயும் ஒன்றில் விடப்பட்ட செய்திகள் இன்னொன்றில் சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு கதை இது. எதுக்கு சொல்ல வரேன்னா, மகாபாரத யுத்தத்திலே அத்தனை கோடான கோடி வீரர்கள் மத்தியிலே யாருக்கு அம்பு எங்கே படணும், யாருக்கு மூக்கு கட்டாகணும், யாருக்கு நாக்கு கட்டாகணும், யாருக்கு உயிரே போகணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் யமலோகத்து ஆள்கள் கரெக்டாக செஞ்சிட்ருப்பாங்க. அதை பார்க்கக்கூடிய ஞானக்கண் நமக்கு இல்லை. அதை பார்த்தோம்னா அந்த கண்ணை நமக்கு கொடுத்துட்டான்னா தெரியும், கீழே 1000 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா மேலே 33 கோடி பேர் அப்படி க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, யாருக்கு எது கொடுக்கணும்னு செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் வெல் பிளான்டு கிரியேஷன், வெல் பிளான்டு டிஸ்ட்ரக்ஷன், வெல் பிளான்டு ப்ரொடெக்ஷன், அவ்வளோ கணக்காக நடக்கும். அப்படி நடக்கிற போது ஒரு விபத்து காலத்தில் ஒருத்தனுக்கு உயிர் தப்பிடும், ஆனால் கை கால் போயிடும், கண்ணு போயிடும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி கவசங்கள் சொன்னார். என் கண்ணை காப்பாற்று, காதை காப்பாற்று, மூக்கை காப்பாற்று, எல்லாத்தையும் காப்பாற்று. இப்படி கவசம்தான் முருகனுக்கு ஏற்பட்ட கந்த சஷ்டி கவசம் மாதிரி
பெருமாளுக்கு ஏற்பட்டது நாராயண கவசம். இந்த நாராயண கவசத்தில் அது ஒரு நீண்ட பகுதி. அது நடத்தினாலே இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. அதிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உங்களுக்கு இந்த கோவில் ஒழுக்கம் பற்றி சொல்ல போகிறேன். அதில் 17வது ஸ்லோகத்தில் வருது, சனத்குமாரோ அவது காமதேவாத் ஹயசீர்ஷா மாம் பதி தேவஹேலனாத் தேவரிஷிவர்யா புருஷார்ச்சனாந்தராத் கூர்மோ ஹரிர்மாம் நிறையாத அசேஷாத். இதில் என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமானே நீ பல வியூகங்கள் எடுத்தாய், பல அவதாரங்கள் எடுத்தாய். அதில் பரிமுகன் குதிரை முகத்து ஹயக்ரீவன் என்ற பெயரோடு ஒரு அவதாரம் எடுத்தாய். அந்த அவதாரத்தினுடைய அருள் எனக்கு இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது. எதுக்கு? எனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். என்ன நல்ல புத்தி? நீ ஏற்கனவே எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறியே, எஃப்ஆர்சிஎஸ் முடிச்சிருக்கிறியே, கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கிறியே, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறியே, பிடெக் முடிச்சிருக்கிறீன்னா அதெல்லாம் அது உலகியல் புத்தி. சாஸ்திரிய புத்தி, எந்த சமயத்தில் எது செய்யணும், எந்த சமயத்தில் எது செய்யக்கூடாதுங்கிற புத்தி வேணும். பாரதத்தில் ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாடினார்கள். அப்போ துரியோதனன் சொன்னால், தருமன் சூதுக்கு சம்மதித்து கேம் ஆரம்பிக்கிற போது, யுதிஷ்டிரா ஒரு சின்ன விஷயம், நானும் நீயும் தான் இப்போ சூதாட போகிறோம், ஆனால் என் சார்பில் எங்கள் மாமா உருட்டுவார் அப்படின்னா. உடனே பீமன் சொன்னார், ஏய் என்னடா கூப்பிடும்போது என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சூதாட்டம்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க, இப்போ மாமா எதுக்கு வர்றார் அங்கேருந்து மாமா அப்படின்னா. அப்போ தருமன் அவனை பிடிச்ச சனி பாருங்கள், யார் உருட்டுனா என்னப்பா, உருட்ட சொல்லு, நான் உருட்டுறேன் அப்படின்னா. அப்போது சான்றோர்கள் என்ன சொல்லுவார்கள், அந்த நேரத்தில் தருமன் மட்டும் சரி உன் சார்பில் சகுனி உருட்டுறானா, என் சார்பில் கிருஷ்ணன் உருட்டுவான்னு சொல்லியிருந்தான்னா கதையே வேறு மாதிரி போயிருக்கு. ஆனால் அப்போ அவன் என்ன நினச்சான், யார் உருட்டுனா என்னையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம். அது எதில் கொண்டு விட்டது? அழிவில் விட்டது. அவன் தன்னை இழந்தான், தன் சகோதரர்களை இழந்தான், தன் மனைவியை இழந்தான், மானத்தை இழந்தான், மரியாதை இழந்தான், நாட்டை இழந்தான், எல்லாம் போச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவன் கதையை பேசிகிட்டு இருக்கும். அப்போது த ரைட் நாலேஜ் அட் த ரைட் டைம், எந்த நேரத்தில் எந்த ஐடியா உதிக்கணுமோ அது உதிக்கணும். இந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்ம விளங்க மாட்டோம்னு ஒருத்தனுக்கு தோணி போச்சுன்னா அவன் ஆரம்பிக்க மாட்டான். ஆனால் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடாது, அந்த நேரத்தில் எந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, அந்த தொழில் ஆரம்பிப்பான். நான் வெங்காயத்தில் 1 லட்சத்தை விடுறேன் இப்போ அப்படின்னு வெங்காய பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒன்றும் இல்லாமல் போயிடும், இருக்கிற காசும் போனது தான் மிச்சம். எந்த நேரத்தில் என்ன ஐடியா தோணணுமோ அந்த நேரத்தில் அந்த ஐடியா தோன்றதுக்கு ஹயக்ரீவ பெருமாளுடைய அருள் வேணும். சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற உலகியல் இந்துக்கள் அல்லது புதுமையான இந்துக்கள் சரஸ்வதியை கல்விக்கு தெய்வமாக சொல்கிறார்கள். சரஸ்வதி பூஜைன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு சரஸ்வதி முன்னால் வச்சு கும்பிட்டு விழுந்து விழுந்து கும்பிட்டு பேனாவை தொட்டு கும்பிட்டு புத்தகத்தை தொட்டு கும்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வாத்தியார் மேலே கல் விட்டு எறிவாங்க. இப்படி சரஸ்வதி பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரஸ்வதி பூஜை உண்டா? உண்டு. பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு சரஸ்வதி பூஜைக்கும் என்னுடைய உபன்யாசம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ அந்த உபன்யாசம் ஏற்பாடு பண்ண பார்ட்டிக்கிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு அறிவு கல்வி பற்றி பேசணும் அவ்வளோ தானே. ஆமாம், நான் சரஸ்வதி பற்றி பேசலை, சரஸ்வதிக்கு குருவான ஹயக்ரீவர் பற்றி பேசுவேன், சம்மதமானு கேட்டேன். பேசுங்க, எல்லா சாமியும் ஒன்று தாங்க அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். பேரையில் வீட்டிருந்த மகரன் குழைக்காதன் மாயன் நூற்று வரையன் மங்கனூற்ற நிகரின் முகில் வண்ணன் நேமியான் நெஞ்சம் கவர்ந்தனை உழியானே. ஹயக்ரீவரை பற்றி அந்த ஊரில் அதிகமாக மக்களுக்கு தெரியல. ஹயக்ரீவர் ஒரு சாமி, அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. அது என்ன சாமி, எதுக்கு சாமி, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் விளக்கி சொன்னேன், ஹயக்ரீவர் பரிமுகன் என்று தமிழில் அழைக்கப்படுவார், குதிரை முகத்தோடு இருக்கிறவர். சரஸ்வதிக்கு அவர் தான் குரு. அப்போது ஒருத்தர் கேட்டார், நீங்கள் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி சரஸ்வதி பற்றி பேசாமல் ஹயக்ரீவரை பற்றி பேசுகிறீங்களா, அந்த அம்மா கோச்சுக்காதா அப்படின்னாரு.
தன் குருவுக்கு ஒரு மதிப்பு கிடைச்சா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கோபம் வரும்னா அது ஸ்டூடெண்ட்டே இல்லை. அப்படி அந்த அம்மா கோவிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரஸ்வதிக்கு மகிழ்ச்சியாக தானே இருக்கும் அப்படின்னா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஹயக்ரீவருடைய அருள் எல்லாருக்கும் வேணும். அடியனுக்கு அவருடைய அருளில் கோடியில் ஒரு பங்கு இருக்கிறதுனால ஏதோ ஓரளவு நாக்கு பேசுது எனக்கு, அவ்வளோதான். திருவகீந்திரபுரத்திலே ஹயக்ரீவருக்கு விக்கிரகம் சாதித்து ஸ்ரீ வேதாந்த தேசிகர் உபாசனை செய்து அவருடைய லலாமிருதத்தினாலே தமிழிலும் வடமொழியிலும் கவி புனையவும், எதிரிகளோடு தர்க்கம் பண்ணவும், கவிதார்க்கிக கேசரி என்று பெயர் பெறவும், திக்விஜயம் செய்யவும், அத்வைதிகளையும் இதர மதஸ்தர்களையும் வெல்லவும் வல்லவரானார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வடகலையாக இருந்தாலும் சரி, தென்கலையாக இருந்தாலும் சரி, ஹயக்ரீவர் வேண்டான்னு சொல்கிறவங்க யாரும் இல்லை. ராமானுஜருக்கு ஹயக்ரீவர் மேலே விசேஷ பக்தி இருந்தது. சின்ன பிள்ளைகளே சொல்லிக் கொடுப்பாங்க, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அதில் ஸ்பட்டிகாக்கிருத்தியம், ஸ்படிகம் போன்ற தூய்மையான வடிவம் உடையவர். ஸ்படிகம் என்பது ஞானத்தை குறிக்கும், வெண்மை, பளிச்சுன்னு இருக்கிறது. அஞ்ஞானம் இருட்டு. அவருடைய திருமேனி எப்படி இருக்குது? ஸ்படிகம் போலே பளிச்சுன்னு இருக்குது. அந்த ஹயக்ரீவ உபாசனை பண்ணுகிறவர்களுக்கு சத்புத்தி விருத்தி. அவர்கள் அறிவாளிகளாகவும் இருப்பார்கள், ஒழுக்க சீலர்களாகவும் இருப்பார்கள். வேதாந்த தேசிகரை கடைசி வரைக்கும் யாரும் ஜெயிக்க முடியல. காரணம் இந்த ஹயக்ரீவருடைய அருள் தான். ஒரு பாம்பு பிடாரன்னு ஒரு தடவை அவர்கிட்ட போட்டி வச்சானா, பாம்பை ஏவி விட்டானா அவர் கடிக்கிறதுக்கு. அவர் கருட தண்டகம் பாடினார். கருடன் கவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்ரீ ராமானுஜரும் ஹயக்ரீவரை பற்றி ஸ்லாக்கியமாக நினைத்து பல இடங்களில் பார்க்குறோம். இந்த ஹயக்ரீவருடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் வியாசர் சொல்கிறார். எதுக்குன்னா, கோவிலுக்குள்ளே போகிற போது நாம் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாதுங்கிற அறிவை எனக்கு நீ தான் கொடுக்கணுங்கிற. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. சனத்குமாரோ அவது காமதேவாத்து. சனத்குமாரராக உதித்த எம்பெருமான் என்னை காம உணர்வுகளிலிருந்து காக்க வேண்டும். ஹயசீர்ஷா, சீர்ஷன தலை, சிரசு. ஹய அப்படின்னா குதிரை. குதிரைத்தலையுடைய ஹயக்ரீவர் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அவர் கேட்குறது, மாம் பதி தேவஹேலனாத்து, தெய்வ குற்றம் எனக்கு வராமல் என்னை பாதுகாக்க வேண்டும். தேவரிஷி வரியா புருஷார்ச்சனாந்தராத்து, தேவரிஷிகளிலே சிறந்தவராகிய நாரத முனிவர் 32 குற்றங்கள் சொல்லியிருக்கிறார், கோவிலில் மனிதன் செய்யக்கூடிய தெய்வ குற்றங்கள். அதை நான் தவிர்க்கும்படி எனக்கு ஹயக்ரீவரும் பெருமாளும் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு சின்ன டைவர்ஷன், ட்ரெயின் ஒரு மெயின் ரூட்லேயே போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு வேறு ஊருக்கு பிரியும். அது மாதிரி நாராயண கவசம்ங்கிற ரூட்டில் போய்கிட்டு இருந்தேன் இப்போ அதிலேருந்து ஒரு சின்ன டைவர்ஷன். அந்த 32 குற்றங்கள் என்ன, அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். அதுதான் கோயில் ஒழுக்கம். இந்த 32 குற்றங்கள் என்னன்னு சொல்கிறதுக்கே எனக்கு டைம் பத்தாது. அதனால் 2 நாளாக போட்டோங்க. இன்றைக்கும் கோயில் ஒழுக்கம்தான், நாளைக்கும் கோயில் ஒழுக்கம்தான். என்னுடைய இன்னைக்கு தொடர்ச்சி தான் நாளைக்கு. அப்படி இருக்கிற போது நான் ஆரம்பிக்கிறப்ப ஒரு செய்தி காதில் விழுந்தது. இன்றைக்கி 6:15 பெருமாள் ஏழை பண்ணிடுவாங்க, கொஞ்சம் டைம் சுருக்கமாக இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம், சீக்கிரமாக முடிங்க. சரி, முடிஞ்ச வரை பார்ப்போம் அப்படின்னு. இந்த 32 குற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப விளக்கமாக விவரமாக பார்த்தா ரொம்ப நேரம் தள்ளிட்டு போகும். சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல, தெய்வ வழிபாட்டு ஸ்தலத்துக்குள்ளே வாகனம் ஏறி செல்லலாகாது. ஒரு வாகனத்து மேலே போகக்கூடாது. அது எப்படிங்க வாகனத்து மேலே எப்படி போகும்? இந்த இருக்க கோயில், இப்போ நீங்கள் ஸ்கோர்டா கார் மேலே எவ்வளோ போக முடியுதுக்குள்ளே அப்படி நம்ம கேட்போம். ஆனால் அப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. மாலிக் காஃபூர் என்பவன் இந்து கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருந்த காலம் சிதம்பரத்துக்கு வந்தான். சிதம்பரத்தில் சிவபெருமானும் கோவிந்தராஜ பெருமாளும் ஏகஸ்தலத்தில் இருக்கிறார்கள். சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த நாட்டிய போட்டியை நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குவதற்கு பெருமாள் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்டு என்னமோ ஒரு சாமி டான்ஸ் ஆடுதான், ஒரு சாமி என்னமோ ஜட்ஜ் பண்ணுதாம்ல, அதை பார்ப்போம்டான்னு சொல்லி குதிரை மேலே ஏறிக்கிட்டு
குதிரையை விட்டு இறங்காமல் ஷூவை கூட கழட்டாமல் உள்ளே வந்துட்டான்.